இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காயை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா இவ்வளோ முருங்கைக்காய் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நேற்று எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேங்க. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் வச்சுருக்காங்க அம்மா வீட்டில். அங்கே தாங்க இவ்வளோ முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் தாங்க பறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறையா காய் இருக்குது. முருங்கைக்காய் சீசன் போல் நிறையா காய் இருந்துச்சு. நான் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். காய் நல்லா தரையோடு ஒன்றா தொங்குற மாதிரி காய் நிறையா இருந்துச்சு. பாருங்கள், நீளமாக எவ்வளோ பெரிய காயெல்லாம் இருக்குது. காய் இது நாட்டுக்காய்ங்க. நல்லா சோறாக இருக்கும், உள்ள விதை இருக்காது, சூப்பராக இருக்கும் இந்த காய். இந்த மாதிரி காய் கிடைச்சா நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி காயெல்லாம். இது மாதிரி 2 கட்டு கொண்டு வந்தேங்க. நான் ஒரு கட்டு தான் வச்சுருக்கேன், ஒரு கட்டு அக்கம் பக்கம் சொந்த பந்தத்துக்கு பிரித்து கொடுத்துட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையும் கொஞ்சம் தாங்க பறிச்சுட்டு வந்தேன். நிறையா காய் இருந்துச்சு, கீரை கம்மியாக தான் இருந்துச்சு. கீரையில் சூப் வைக்கலாங்க. ஒரு நாளைக்கு சூப் வச்சு ரெசிபி போடுறேன். ரோஸ்காரர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி உங்களுக்கு வரும். முருங்கைக்காய் தலை போட்டு நல்லா முருங்கை பூவும் போட்டு நல்லா சூப் வைக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு சத்துங்க, இந்த காய் கீரைகள்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை காய்கறிங்க பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டாங்க, எப்பவும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. சரி வாங்க, இது எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காயை 2ஆக கட் பண்ணிக்கணுங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இப்படி நாரோடு வச்சுருக்கணும். இந்த மாதிரி காயை கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே அது மாதிரி தான் நான் கட் பண்ணி இந்த பாக்ஸில் நான் ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குதுங்க, மீஷோலாம் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா காயுமே வச்சுக்கலாங்க. இதில் எல்லா காயுமே வைக்கலாம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லா காயும் வைக்கலாம். கெட்டே போகாதுங்க, அழுகி போகாது, சூப்பராக இருக்கும். இதில் காய் வச்சா 10 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். நான் இதுதாங்க யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நல்லா இருக்குது. கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாதி காய் இதில் வச்சுட்டுங்க. ஃபுல் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரோ துணியோ போட்டு மூடிக்கலாம். ஏன்னா தண்ணி மூடியிலேருந்து காய்க்கு இறங்காமல் இருக்க. இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா மூடியிலேருந்து துணிக்கு இறங்காதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு லேக்கர் மாதிரி கொடுக்குறாங்க. அது தண்ணி இங்கே பாருங்க இருக்குது. அது தண்ணி காயில் படாது, கீழே நின்றுக்கும் தண்ணி எல்லாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அழுகாதுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா ரோஸ்காரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம்.